தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்கலாம். யாக்கோபு என்ற பக்தன் எழுதின வேத பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். விசுவாசம் அவருடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. விசுவாசமானது கிறிஸ்துவ வாழ்வில் ஆணி வேறாயிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் ஒரு மனிதன் காணப்பட முடியாது. அதே போல நான் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி போல வெறும் வாயினால் நான் விசுவாசிக்கிறேன் என்பதை காட்டிலும் கிரியைகளினால் அந்த விசுவாசத்தை காண்பிப்பது நமக்கு இன்னும் மேன்மையான நன்மைகளை கொடுப்பதற்கு அது உகந்ததாயிருக்கும். நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகிற விதத்தை கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று நான் வாயிலை சொல்லிவிட்டு நம்முடைய கிரியைகளிலும் நம் விசுவாசத்தை வெளிப்படுத்த மறந்து போவோமானால் தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது கூடாத காரியமாகிவிடும். அல்லது அந்த கிரியைகளிலே வெளிப்படுத்தாததே நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் மாறி போகும் வாய்ப்புண்டாகும். நாம் வேதாகமத்திலே இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த சம்பவத்தை சற்றே நாம் நினைவு கூறுவோமாகி, ஆபிரகாம் தன்னுடைய 100 வயதிலே தான் இந்த ஈசாக்கை பிள்ளையாய் பெற்றார். 99 வயதுல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி வாக்கு பண்ணுகிறார். அவன் அதை விசுவாசிக்கிறார். தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் தன்னுடைய மனைவியாகிய சாராருடைய சரீரம் செத்து போனதையும் அவன் நினையாதபடி அவன் விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறார். சாராளுக்கு 90 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் ஈசாக்கை அவர்கள் பெற்று எடுத்தார்கள். ஒரே காரியம்தான், கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அதை ஆபிரகாம் விசுவாசித்தார். அந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் ஈசாக்கை கொடுத்தது மாத்திரம் அல்ல, அவர் விசுவாசிகளை தகப்பனாய் விளங்கும்படியாகவும் செய்தது. இப்படியாய் பெற்ற பிள்ளையை கர்த்தர் ஒரு முறை ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனையா அந்த ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இதை நாம் ஆழமாய் தியானிப்போமானால் தவமாய் தவம் இருந்து காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை. கர்த்தர் ஆனால் சொல்லுகிறார், நீ அந்த குழந்தையை மோரியா தேசத்தில் நான் காண்பிக்கும் மலையிலே வந்து பலியிடு என்று கர்த்தர் சொன்னார். பலியிடு என்று கர்த்தர் சொன்ன உடனே ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். ஐயோ, இத்தனை ஆண்டுகள் பிள்ளை எல்லாம் நான் பெற்றுக்கொண்ட பிள்ளையாயிற்று, இது வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாயிற்று, நான் எப்படி இந்த பிள்ளையை நான் பலி எடுக்க முடியும் என்று கொஞ்சமும் அவர் திகைக்கவில்லை அல்லது அவிசுவாசப்படவில்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவரா அங்கே ஆபிரகாம் நடந்து கொண்டார். தன்னுடைய ஒரே மகன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை அவனை கூட்டிக் கொண்டு கர்த்தர் காண்பித்த அந்த மலைக்கு நேராய் அவர் நடந்து போக ஆரம்பிக்கிறார். இந்த காட்சிகளை நம் மனதிலே சற்றே நாம் ஆழமாய் தியானிப்போமானா, அந்த மகனை பலி கொடுக்கும்படி கர்த்தர் சொல்லிவிட்டார். சாராளிடத்திலிருந்து காரியத்தை ஆபிரகாமால் சொல்ல முடியாது. தன் வீட்டில் இருந்து புறப்படுகிற வேளையில் எவ்வளவு உள்ளம் துக்கமா இருந்திருக்கும். மாத்திரமல்ல, 3 நாள் பிரயாணமாய் போகிறார்கள். 3 நாள் பிரயாணமாய் போகிற பொழுது உள்ளத்திற்குள் அந்த வேதனை ஒரு கலக்கம் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கும். ஆனாலும் அவருக்குள் இருந்த விசுவாசம் அவரை திடப்படுத்தி இருக்கக்கூடும். அவர்
அந்த 3 நாள் பிரயாணத்திற்கு பின்பாக அந்த குறிப்பிட்ட மலையை தூரத்திலே அவர் காண்கிறார். அந்த இடத்துல தன்னுடைய 2 வேலைக்காரரின் கழுதைகளை நிறுத்திவிட்டு அந்த பலி கொடுப்பதற்கான விறகுகளை தன் மகன் தலையின் மேலேயே வைத்து சுமக்க வைத்து அந்த மலைக்கு நேராய் அவர்கள் தேவனை தொழுது கொள்ளும்படியாக புறப்படுகிறார். தன்னுடைய மகன் மேல் விறகுகளை வைத்து அந்த மலைக்கு நேராய் கடந்து போகிறார். தன்னுடைய மகனை, தன்னுடைய ஆசை மகனை, தன்னுடைய அன்பு குமாரனை, ஏக சுதனை பலி கொடுக்கும்படியாய் ஆபிரகாம் கடந்து போக ஆரம்பிக்கிறார். அந்த வேளையில் தானே ஈசாக்கு ஒரு கேள்வியையும் கேட்கிறார். அப்பா, தகன பலிக்கான எல்லா காரியங்களும் இருக்கிற ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் விசுவாசத்தோடு கூட ஒரு வார்த்தையை சொன்னார். தேவன் தமக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக் கொள்ளுவார், பலி கொடுக்கும்படிய ஆட்டுக்குட்டி அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அந்த மலைக்கு மேல் ஏறி போகிறார்கள். அந்த மலையின் மேல் ஏறி போனதோடு அங்கே பலி கொடுக்கும்படிய பலிபீடம் ஆயத்தமாக்கப்படுகிறது. எல்லா காரியங்களையும் ஒழுங்கு செய்தாயிற்று. அப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரனை அந்த பலிபீடத்தின் மேல் கிடத்தி அந்த விறகுகளை அடுக்கி அதன் மேல் அவனை கிடத்தி அவனை கட்டி அந்த நேரத்தில் தன்னுடைய கையை நீட்டி கத்தியை எடுத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். மனதை கல்லாக்கி கொண்டு ஒருவேளை அவருடைய உள்ளத்துல கர்த்தர் சொன்ன விசுவாசம், வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம் இருந்திருக்க வேண்டும். அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. கர்த்தர் சொன்னார், உன் சந்ததியை கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் ஆபிரகாமுக்கு விசுவாசம், அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் உறுதியான விசுவாசம் உள்ளவராய் ஆபிரகாம் தன்னுடைய மகனை அந்த பலிபீடத்தின் மேல் கிடத்தி விட்டார். அந்த பலிபீடத்தின் மேல் அவன் கிடத்தப்பட்டிருக்கிற சூழலில் கத்தியை கையில எடுக்கிற வேலையில் தானே கத்தியை கையில எடுக்கும் போது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமே, உன் கையை பிள்ளையாண்ட மேல் போடாதே, உன் கையை பிள்ளையாண்ட மேல் போடாதே, உன் ஏக சுதன் என்றும் பாராமல், உன் புத்திரன் என்றும் பாராமல், உனக்கு பிரியமான குமாரன் என்று பாராமல் நீ அவனை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனை பலியாய் கொடுக்க உன்னை ஒப்புக் கொடுத்தது நிமித்தம் உன் மூலம் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அப்படியாய் ஆபிரகாம் தன்னுடைய கிரியைகளினால இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். அவர் அந்த கிரியைகளை வெளிப்படுத்துகிறதற்கு எந்த விதத்திலும் அவிசுவாசம் உள்ளவராய் காணப்படவில்லை, பயம் இல்லை அவருடைய உள்ளத்தில். அதைத்தான் இந்த வேத பகுதி குறிப்பிடுகிறது. ஆபிரகாம் உறுதியோடு கூட தன் கிரியைகளிலே விசுவாசத்தை காண்பித்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் அதே போல நாமும் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் கேட்டால் அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தோம், ஆனால் நாம் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை நிச்சயமாய் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். மாத்திரம் அல்ல, நம்முடைய அன்றாட வாக்கிலே, நம்முடைய அனுதின நடவடிக்கைகளிலே விசுவாசத்தை வெளிப்படுத்த நமக்கு ஆசீர்வாதம், வெளிப்படுத்த ஆவிக்குரிய வாழ்வில் மேன்மை நிச்சயமாய் உண்டாயிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதே போலதான் ஒரு முறை மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்த ஆரம்பிக்கிறார். அந்த சூழ்நிலையில முன்பதாய் செங்கடல் இருக்கிறது. அந்த கடலுக்கு நேராய் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. பின்பதாய் எகிப்திய துரத்தி கொண்டு வருகிறாங்க. பார்வோனும் அவருடைய படையும் அவரை துரத்தி கொண்டு வருகிற நிலை. அந்த நிலையில இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் முன்பதாய் தடையோடு இருக்கிற வேளையில கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். மோசேயிடம் அவர் சொல்லுகிறார், உன் கோலை நீட்டி நீ செங்கடலை பிளந்து விடு என்று சொன்னார். அப்பொழுது தன் கோலை அவர் செங்கடலின் மேல், கடலின் மேல் நீட்ட அந்த கடல் 2ஆய் பிரிந்தது. இது சரித்திரம். 2ஆய் பிளவுண்டது, தண்ணீர் பிளவுண்டு நின்றது. மோசேயும் அந்த சகல இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த சமுத்திரத்தை கடந்து அப்புறமாய் போனார்கள். அன்றைக்கு ஒருவேளை இது இன்னைக்கு நாம் வாசிக்கிற பொழுது எளிதான ஒரு காரியமா இருக்கலாம். அந்த சூழ்நிலையில மோசே அந்த காரியத்தை விசுவாசத்தோடு செய்தது நிமித்தம் நெருக்கத்தின் மத்தியிலே, ஒருவேளை பார்வைக்கு மாம்சத்தின்படி நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே மோசே அதை நம்பிக்கையோடு செய்தது நிமித்தம் அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் நடைபெற்றது. அற்புதமான காரியத்தை அந்த நாளில் நடைபெற
மோசேயுடைய விசுவாசம். சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் அவர் அதை செய்ய வேண்டுமானால் விசுவாசத்திலே மோசே உறுதியா இருந்தது நிமித்தமாய் தான் அதை செய்தார். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தர் மோசேயை கனப்படுத்தினார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் ஒருவேளை அநேக காரியங்களை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, ஒரு வாக்கிலே நம்பிக்கை இல்லாத நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ, ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். இயேசு நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்வார். மோசே தன்னுடைய விசுவாசத்தோடு கூட அந்த விசுவாசத்தை கிரியைகளில் வெளிப்படுத்தினது நிமித்தம் அன்றைக்கு செங்கடல் 2 பேலம் உண்டது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய தேவன் கிரியைகளோடு விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்துக்குரிய கிரியைகளை நாம் வெளிப்படுத்த தவறுகிற பொழுது அந்த விசுவாசத்துக்கான பலனை நாம் பெற்றுக்கொள்வதிலே நிச்சயமாகவே குறைவு உண்டாகிவிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாளிலே ஒரு ஸ்திரீயை குறித்து வேதம் குறிப்பிடுகிறது. அவனுடைய வாழ்வில் ஒரு பெரிய ஒரு வியாதி, அவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உதிர போக்கு நிற்காத ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயானவர் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் விற்று அவள் மருத்துவர்களுக்கு, வைத்தியர்களுக்கு செலவழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மிகுந்த செலவழித்தும் அவளுக்கு ஒரு சுகமும் கிடையாத ஒரு நிலை. அந்த நிலையில அவள் ஒரு காரியத்தை விசுவாசித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய முடியும். எப்படி? அவரிடத்துல போய் எல்லா காரியங்களையும் விளக்கி சொல்லி அவர் எனக்காக ஜெபம் பண்ணி அல்லது என்னை தொட்டு சுகமாக்கினால சுகம் என்று அவர் விசுவாசிக்கவில்லை. அவர் சற்று வித்தியாசமாய் தன்னுடைய கிரியைகளினால விசுவாசத்தை அவள் வெளிப்படுத்தினார். அவள் அந்த அளவிற்கு இயேசுவின் மேல் தன் விசுவாசத்தை வைத்தார். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர், இயேசு கிறிஸ்து மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்புகிறவர், இயேசு கிறிஸ்து மருத்துவர்களால் சுகமாக்க முடியாத வியாதியை சுகமாக்குகிறவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தால் மாத்திரம் அல்ல, அவர் சரீரத்தின் மேல் இருக்கிற அந்த வஸ்திரத்தில் அந்த வல்லமை இருக்கும் என்று மேலான விசுவாசம் உள்ளவராய் அவர் ஒரு காரியத்தை செய்தார். இயேசு கிறிஸ்து நடந்து போய் கொண்டிருக்கிறார். திரளான கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறது. எல்லா ஜனமும் அவரை நெருக்கி முண்டி அடித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இவர் ஒரு வித்தியாசமான ஒரு முடிவை எடுக்கிறார். இத்தனை திரள் கூட்ட ஜனத்திற்கு முன்பாக என்னுடைய வியாதி என்னது என்று நான் சொல்ல இயலாது, ஆனால் நான் ஒரு காரியம் செய்வேன். இந்த கூட்டத்திற்குள்ளாய் நான் எப்படியாக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கடந்து போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன். அந்த தொட்ட மாத்திரத்தில் எனக்கு சுகம் உண்டாகும் என்று முதலாவது அவர் இருதயத்தில் விசுவாசித்தார். அதை கிரியைகளிலே அவர் வெளிப்படுத்தினார். அவர் மிகுந்த சிரமத்தோடு கூட அந்த கூட்டத்திற்குள்ள கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவை நெருங்கினதோடு மாத்திரம் அல்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். காரியம் என்ன? அவர் தொட்ட மாத்திரத்துல அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் குணமாக்க முடியாத ஒரு வியாதி. ஆனால் கிரியைகளோடு கூடிய விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்தினால் இயேசு அற்புதமாய் அவளை சுகமாக்கினார். அங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து என்னை தொட்டது யார் என்று கேட்டார். என்னை யாரும் தொட்டு இருக்கிறாங்க? அப்பொழுது அவருடைய சீஷர்கள் சொல்லுகிறாங்க, ஆண்டவரே, திரளான ஜனங்களை நெருக்கி தொட்டு கொண்டிருக்கிறாங்க, எல்லாருமே நம்ம தொடுறாங்க, எல்லாரும் தொடுறாங்களே, நீங்க யார் என்னை தொட்டது என்று எப்படி கேட்கிறீர் என்று சொல்லி சீசர்கள் கேட்டாங்க. இயேசு கேட்டதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. விசுவாசத்தோடு கிரியைகளோடு என்னை தொட்டது யார் என்பதுதான் அதற்குள் இருந்த அர்த்தம். எல்லாரும் தான் இயேசு கிறிஸ்துவ தொட்டாங்க. எல்லாருடைய கரமும் அவருடைய வஸ்திரத்துல பட்டுத்தான் இருக்கும். எல்லாரும் இயேசுக்கு கரத்தை தொட்டு இருப்பாங்க, அவரை சற்று நெருங்கி இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் அற்புதம் நடக்கவில்லை. ஒரு உறுதியோடு கூட தன்னுடைய உள்ளத்துல முடிவு எடுத்து தன் செயலில் குறியில் அதை வெளிப்படுத்தினேன். அந்த ஸ்திரீக்கு தான் அங்கே அற்புதம் நடந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லவில்லை, அல்லது இவள் இயேசு கிறிஸ்துவனுடைய தன்னுடைய வியாதியை அறிவிக்கவும் இல்லை. விசுவாசம், கிரியைகளுள்ள விசுவாசம். நான் தொடுவேன் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை, அந்த வஸ்திரத்தின் மூலம் எனக்குள்ள அற்புதம் உண்டா. இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை பொருந்தினவர், அவருடைய வஸ்திரத்திலும் அதே வல்லமை இருக்கும் என்று அவர் விசுவாசித்தார். ஒருத்தர்கிட்ட இந்த காரியத்தை அவர் சொல்லவில்லை, ஒருவரிடமும் சொல்லவில்லை. அவர் விசுவாசத்தோடு கூட அந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் வல்லமை கடந்து வந்தது. அவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய மாறுதலை அவர் உணர்ந்தார்.
அவர் கேட்ட வார்த்தையின் அர்த்தத்தை அவர் புரிந்து கொண்டார். சீசர்களுக்கு புரியவில்லை. ஆனால் அவள் தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டே தன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்ட மாறுதல் அவளுக்கு தெரிகிறது. அதே நேரத்தில் இயேசு கேட்கிறார், யார் என்னை தொட்டது? அவள் உடனே தன்னை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு முன்பாக வந்து தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சம்பவங்களையும் அவருக்கு பின்பதாய் அவர் சொல்லுகிறார். சொல்லி நான் இன்றைக்கு அற்புத சுகம் பெற்றுக்கொண்டேன் என்பதை அவள் அறிவிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார், இன்றைக்கும் அதிசயமான காரியங்களை செய்கிறார். அவர் சர்வ வல்லமை பொருந்தினவராக இருக்கிறார். ராஜாதி ராஜா. அவர் கிரியைகள் உள்ள விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். கிரியைகள் உள்ள விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எனக்கு அன்பானவர்களே, விசுவாசத்தை வெறும் வாயினை சொல்லிவிட்டு உள்ளத்திலோ அவிசுவாசம் அல்லது கிரியைகளிலோ அவிசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துவோமானால் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கிரியைகளிலும் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற பொழுது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார். அவரிடத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டு வரும், அவரிடத்திலிருந்து நன்மை பெறப்பட்டு வரும், அவரிடத்திலிருந்து ஆவிக்குரிய கிருபைகள் பெறப்பட்டு வரும், ஆவிக்குரிய வரங்கள் கடந்து வரும். அவர் நிச்சயமாக உங்கள் மேல் ஒரு வல்லமை இறங்க பண்ணுவார். அந்த சிறிக்குள் இருந்த விசுவாசம், நான் எப்படியாக அவரை தொடுவது எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவன் எண்ணினார். அது அப்படியே அவருடைய வாழ்க்கை நன்மையாய் முடிந்தது. இன்றைக்கும் நீங்கள் அந்த சிறியை போல விசுவாசத்தோடு விட இயேசு வண்டை வருவீர்கள். இயேசு உங்கள் வாழ்வை தலைகளாய் மாற்றி போடுவார். இயேசு உங்கள் வாழ்வை தலைகளாய் மாற்றி போடுவார். ஐயோ, இந்த கடன் பாரம் என்னை விட்டு நீங்கவே நீங்காதான். இந்த கடன் பிரச்சனை நெருக்கி கொண்டு இருக்கிறது. கடன்காரர்கள் என்னை அவமானப்படுத்துகிறார்களே, நான் என்ன செய்ய முடியும் என்று தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, இயேசு நிச்சயமாக வாழ்வில் அற்புதம் செய்வார். நிச்சயமாக வாழ்வில் அற்புதம் செய்வார். மனிதன் ஒருவேளை உங்களுக்கு உதவ மறந்து போயிருக்கலாம், மனிதனுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம், அல்லது உங்களுடைய சுய பலத்தினால் இதை கடந்து நீங்கள் வர முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கிரியைகள் உள்ள விசுவாசத்தோடு நெருங்குகிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கும். மலை போல் தோன்றுகிற காரியம் பனி போல மறைந்து போகும். இது வார்த்தைக்கு அலங்காரமான ஒரு காரியம் அல்ல. இயேசு நிச்சயமாக வாழ்விலே செய்வார், நிச்சயமாக செய்வார். எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கலங்கி தவிக்க வேண்டாம். அவர் உங்கள் பாரத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்ள அவர் வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வேதனை கண்ணீர் எல்லாவற்றையும் இயேசு துடைப்பார். நீங்கள் கலங்கி தவிக்க வேண்டாம், கலங்கி தவிக்க வேண்டாம். இப்படியான நெருக்கத்தின் மத்தியில் அநேக தற்கொலை முடிவை எடுத்து விடுகிறார்கள். நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொண்டால் எனக்கு ஒரு தீர்வு உண்டாகிவிடும் என்று நினைக்கிறார்கள். அது தீர்வுக்கு முடிவு அல்ல, அது தீர்வு அல்ல, அது ஒரு முடிவு அல்ல. உங்கள் பிரச்சனைக்கு அது தீர்வு அல்ல. எனக்கு அன்பானவர்களே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை அவர் தொட விரும்புகிறார், அவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். விசுவாசத்தோடு விட அவரை நோக்கி பாருங்கள். நாவில் அறிக்கை செய்யுங்க, உங்கள் கிரியைகளில் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. இயேசு உங்கள் வாழ்வை தலைகளாய் மாற்றி போடுவார். வாழ்க்கை தலைகளாய் நிச்சயமாய் மாறும். ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை இயேசு கட்டளையிட்டு கொடுப்பார். அந்த ஸ்திரீயும் எல்லாவற்றையும் இழந்து போன நிலையில் தான் இயேசு கிறிஸ்து அண்டையை ஓடி வந்தார். இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவருடைய இழப்பு ஏராளம், அவருடைய பாடு அதிகம், அவருடைய கஷ்டம் அதிகம். அந்த சூழலில் அவள் இயேசு கிறிஸ்து அண்டையில் வந்தார். இயேசு அற்புதம் செய்தார். யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படியே சொல்லுகிறது, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல. எப்படி ஒரு சரீரத்திலிருந்து ஆவி வெளியேறிவிட்டால் அந்த சரீரம் ஒன்றுக்கும் உதவாத நிலையிலே அல்லது எந்த விதமான செயலையும் செய்யக்கூடாத நிலையில கிடத்தப்பட்டதா இருக்கிறதோ, அப்படி போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. கிரியைகள் இல்லாத விசுவாசம் அது செத்ததாய் இருக்கிறது. அந்த விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இந்த நாளிலே உங்கள் கிரியைகளிலும் விசுவாசத்தை வெளிப்படுத்துவீர்களானால் இயேசு நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார் கிரியையிலே. மோசே தன்னுடைய வழி நடத்துதலில் அந்த கிரியை வெளிப்படுத்தினார் விசுவாசத்தை. அதே போல நான் பார்த்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவனும் தன்னுடைய கிரியையில விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். அந்த
பாடுகளின் மத்தியில அவர் வெளிப்படுத்தின அந்த கிரியை, அந்த விசுவாசம் அவரை ரட்சித்தது. இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் கடந்து வரும். நீங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் கலங்க வேண்டாம். சுய முயற்சியினால் ஒன்றையும் நீங்கள் சாதித்து விட முடியாது. சுய முயற்சியினால் அநேக தோல்விகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆண்டவருடைய ஒத்தாசை கடந்து வருகிற பொழுது உங்கள் வாழ்விலே புதிய நன்மையும் புதிய ஆசீர்வாதமும் கடந்து வரும். ஒருவேளை இந்த நாளிலே வேதனையோடு கூட இருக்கிறேன் அன்பு சகோதரா சகோதரி, உன்னுடைய வாழ்விலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய விரும்புகிறார். அவரை சார்ந்து கொள்ளுகிற பொழுது அந்த சிறியை போல் தடைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், அதை கடந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அந்த ஸ்திரீ, அதே போல நீங்களும் உங்கள் கிரியைகளில் விசுவாசத்தை வெளிப்படுத்துவீர்கள். ஆனால் இயேசு நிச்சயமாகவே உங்களை தொடுவார். உங்கள் பாரம் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். வியாதி நிமித்தமாய் துக்கமோ, பிள்ளை இல்லாததினால் துக்கமோ, ஐயோ என்னுடைய வயது கடந்து போகிறது இன்னும் திருமணமாகவில்லை என்ற துக்கமோ, எந்த பாரமான காரியமானாலும் இயேசு லகுவாய் மாற்றி போடு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறதோடு மாத்திரமல்ல, ஜெபித்து விசுவாசத்தை கிரியைகளினால் வெளிப்படுத்துகிற பொழுது கர்த்தர் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிப்பார். முழுக்க விசுவாசிங்க, சந்தேகப்படாமல் விசுவாசியுங்கள். இயேசு இன்றைக்கு வாழ்வில் அற்புதம் செய்து விட்டார் என்று அறிக்கை செய்யுங்கள். அதன்படி நடக்க ஆரம்பியுங்கள். இயேசு உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை தருவார். நிச்சயமாய் விடுதலை தருவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் கலங்கி திகைத்து கண்ணீர் வடிக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இயேசு நிச்சயமாய் ஒரு நன்மை இந்த நாளிலேயே அவர் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுதும் நீங்கள் என்னோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். நான் இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன், அறிக்கை செய்து சுகமடைந்தால். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன், அறிக்கை செய்து சுகமடைந்தால். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவாயை சென்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவாயை சென்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம்,
செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் சேருகிற பொழுது நிச்சயமாக வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. என்னோடு கூட இணைந்து விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். இயேசு உங்கள் வாழ்வை நிச்சயமாக இந்த நாளிலே ஆசீர்வதிப்பார். வாழ்விலே புதிய நன்மைகளும் கிருபைகளும் கடந்து வரும். எனக்கு அன்பார், நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட விசுவாசத்தோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தாப்பனே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய விசுவாச சோதனையிலே விசுவாசத்தை கிரியைகளினால் வெளிப்படுத்தினது நிமித்தம் அவர் நன்மையை பெற்றுக் கொண்டதை நாங்கள் தியானித்தோம். அதே போல ஆண்டவரே, மோசே விசுவாசத்தோடு கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற பாதையில் வந்து நெருக்கத்தின் நேரத்துல அவர் செயல்பட்டது நிமித்தம் அன்றைக்கு சகல ஜனங்களும் பாதுகாக்கப்பட்டாங்கப்பா. பெரும்பாடுள்ள ஸ்ரீ தன்னுடைய பாடுகளின் மத்தியில உம்மை விசுவாசித்து உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவர் சுகம் பெற்றுக் கொண்டதையும் நாங்கள் தியானித்தோம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்ற வேத வசனத்தின்படி ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே உண்மை அறிந்திருந்தும் ஆண்டவரே கிரியைகள் இல்லாத விசுவாசத்தின் நிமித்தம் அற்புதத்தை ருசிக்க கூடாமல் இருந்திருக்கிறார். உம்முடைய நாமத்தை அல்லது விசுவாசம் இல்லாத நிமித்தம் தேடாமல் இருந்திருக்கிறார். உம்முடைய சமூகத்தில் தன் பாரத்தை இறைவிக்க வைக்க தவறி இருக்கலாம் ஆண்டவரே. எந்த காரியமானாலும் இப்பொழுது அவர்கள் இருக்கிற இடத்துல நம்முடைய வல்லமை, அவர்கள் இருக்கிற இடத்துல நம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக ராஜா. அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் ஆண்டவரே அப்பா கனப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வல்லமை தொடுவதாக ராஜா. உங்களுடைய தலைமையில கரம் தொடுவதாக. ஒரு அற்புதம் ஒரு வாழ்விலே நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் ஒரு வாழ்விலே நிறைவேறட்டும் ராஜா. இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அதிசயமான காரியம் நடப்பதாக. அவர்கள் வியாதி மறைந்து போகட்டும் ராஜா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல ஒரு அற்புதம் ஒரு வாழ்விலும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அவள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் கடந்து வரட்டும். குழந்தை பாக்கியத்திற்கு கண்ணீரோடு கூட கதறி கொண்டிருக்கிறேன், வேதனையோடு கதறி கொண்டிருக்கிற வாழ்விலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் இறங்குவதாக. அவள் சரீரங்கள் ஒரு வல்லமை கடந்து செல்லட்டும் ராஜா. அந்த தம்பதிகளுடைய வாழ்விலை காத்து நன்மை தருவீராக. ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும் ராஜா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த காத்த விசுவாசத்தை கனப்படுத்தின ஆண்டவர் இந்த நாளிலும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக ராஜா, தொடுவீராக ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்கும் ராஜா, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் பாரத்தினால் கண்ணீர் வட்டிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை தொடும்படியா ஜெபிக்கிறேன். கடன் பாரங்கள் மறைந்து போவதாக, கடன் பிரச்சனை நீங்கி போவதாக. எப்படி இந்த கடன் அடைந்தது என்று தெரியாத அளவில் கர்த்தர் அற்புதமாக அவர்களை விடுதலை ஆக்குறாச்சா. எப்படி இது அடைக்க முடிந்தது, எப்படி இந்த கடனை நான் அடைத்தேன் என்று அவர்களை ஆச்சரியமாய் சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. வல்லமையுள்ள காரணம் அவர்களை தொடரட்டும். இப்பொழுது அவர்கள் அதை உணரட்டும். அதை உணர்ந்து விசுவாசத்தோடு கூட நீ செயல்பட ஆரம்பிக்கட்டும். தொடர்ந்து விசுவாசத்தை அவர்கள் அறிக்கை செய்வார்களாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நன்மையும் கிருபையும் அவர் வாழ்விலே கடந்து வரட்டும். இனி அவர் வாழ்விலே துக்கம் வேண்டாம், போராட்டம் வேண்டாம். விசுவாசத்தினாலே அவர்கள் பிழைத்திருக்க, விசுவாசத்தினாலே ஒரு நன்மை சோதரித்துக் கொள்ளு கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஒரு வாழ்விலே நன்மையை ஆண்டவரை கொடுக்கும்படியான பிதாவினிடத்தில் மன்றாடுகிறேன் அப்பா. இடத்தில் மன்றாடுகிறேன் ராஜா. பிதாவாகிய தேவனே உடைய சமூகத்தில் மன்றாடுகிற ராஜா. குமாரனாகிய ஆண்டவரை ஆண்டவருடைய இறக்கம் அந்த குடும்பங்களிலே கடந்து போகட்டும். உடைய தன்னுள்ள கரத்தை நீட்டி அவர்களை தொட்டு ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் சூழல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து விசுவாசியுங்கள். விசுவாச கிரியைகளில் வெளிப்படுத்துங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதம் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நிறைவேறும். அது வெளிப்படும். நீங்கள் துக்கப்பட வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம். தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.
பொறுப்பெடுத்துக் கொள்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே,